வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சினிமாவில் எல்லாரும் ஒரு பாதையில் போனால் தனக்கென ஒரு புதிய பாதையை உருவாக்கி அதில் வெற்றியும் கண்டவர் தான் நம்ம புதிய பாதை பார்த்திபன். வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மகா கலைஞனின் வாழ்க்கை கதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1957 வருஷம் நவம்பர் 14ஆம் தேதி சென்னையில் பிறந்தவர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். சின்ன வயசுல இருந்தே கலை மீது ஆர்வம் கொண்ட இவர் சினிமா கனவோடு அலைந்த போது இவருக்கு கை கொடுத்தவர் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் அவர்கள்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்திபன் அவர்களோட வாழ்க்கையின் முதல் திருப்பு முனையா நாம சொல்லலாம். 1989 வருஷம் புதிய பாதை படம் மூலமா இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகமானவர். முதல் படத்திலேயே தேசிய விருது. அந்த படத்தில் அவரோட யதார்த்தமான நடிப்பு ரசிகர்களை விரல வச்சது. அந்த படத்தில் தனக்கு ஜோடியாக நடித்த நடிகை சீதாவை காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு அபிநயா, கீர்த்தனா, ராக்கின்னு 3 பசங்க இருக்காங்க. பார்த்திபன் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியா அமையலை. பல தோல்விகள், பண கஷ்டங்கள் வந்தாலும் எப்போவும் புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைப்பாரு. ஹவுஸ்ஃபுல் படத்துக்காக மீண்டும் தேசிய விருதும் வாங்கினாரு. அப்புறம் பாரதி கண்ணம்மா, அழகி போன்ற படங்கள் இவரோட நடிப்பு திறமையை உலகத்துக்கே சொல்லிச்சு. சமீப காலத்தில் பார்த்திபன் அவர்கள் செஞ்ச 2 விஷயங்கள் ரொம்பவும் முக்கியமானது. ஒன்று, உலகத்திலேயே ஒரே ஒரு ஆள் மட்டும் நடித்த ஒத்த செருப்பு. இதுக்காக இவருக்கு தேசிய விருது கிடைச்சது. இன்னொன்று, உலகத்தின் முதல் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் படமாக இரவின் நிழல். இதெல்லாம் சினிமாவுக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய பெருமைனே நம்ம சொல்லலாம். எப்போதும் நக்கல் நையாண்டிக்கு பெயர் போன பார்த்திபன் அவர்கள் சமீபத்தில் ஒரு விருது விழாவில் நடிகை த்ரிஷா பற்றி பேசின ஒரு கமெண்ட் பெரிய சர்ச்சையாச்சு. ஆனால் ஒரு கலைஞனா தன் தவறை உணர்ந்து அதுக்காக அவர் வருத்தம் தெரிவித்த விதம் அவரோட முதிர்ச்சியை காட்டுச்சு. இன்றைக்கும் அதே துடிப்போட இட்லி கடை, துருவ நட்சத்திரம்னு பல படங்களை பிஸியாக நடிச்சிட்டு வராரு. தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஏதாவது செஞ்சு ஜெயிக்கிற பார்த்திபன் சாரோட இந்த வாழ்க்கை பயணம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். உங்களுக்கு இந்த பார்த்திபன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.